ஈஸ்டர்ன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. நீதிமன்றத்துல நீதிபதி சொன்ன கருத்துகள் ஒரு பெரிய விவாதமா விஜய் அவர்களுக்கு எதிராக அவர் கண்டனமே தெரிவிச்சு அவருடைய தீர்ப்பிலேயே சொல்லியிருக்கிறாரு. விஜய் அவர்களுக்கு கண்டனம் உண்டு, தலைமை பண்பே இல்லை அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாரும் இந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், அந்த பஸ் மேல வந்து ஹிட் அண்ட் ரன் கேஸ போடலையா அப்படிங்கிறதா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து பல கேள்விகளை விஜய் அவரோட செயல்பாடு நோக்கி பஸ் மேல கேஸ் போடலையாங்கிறது அதற்கு முன்னாடி நடந்த விபத்தை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கும் இதுக்கும் சொல்ல வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நம்ம பார்த்தோம் வீடியோ, வண்டி போகும்போது உள்ள பைக் வந்து கீழே வந்து போயிருக்கிறோம். அப்படி வந்து அதை பத்தி வருவாங்க. அதுல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்திருக்கணும். கம்ப்ளைண்ட் இல்லாம ஒரு கேஸ் போட முடியாது நாமளா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேஸ்ல இந்த 41 இருந்ததுல போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான். அது எப்படி நடக்க முடியும் எனக்கு தெரியல. அந்த வக்கீல் எழுப்புறாரு, எனக்கு நான் தான் கம்ப்ளைண்டன்ட், நான் தான் ஐஓ, அப்படி ஒண்ணு இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. காவல்துறையுடைய பாதுகாப்பு பத்தலன்னு பல கட்சிகள் அங்க சொல்லியிருக்காங்க. அங்க அதிமுக அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கு, பாஜக அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்குது. போலீஸுக்கும் டிவிக்கும் அண்டர்லைன் கனெக்ஷனா அப்படின்னு திருமாவளவனே கேட்கிறாரு. அப்படி எங்க போலீஸே அங்க ஒரு பார்ட்டியா கூட்டணி கட்சியை சேர்க்கும் போது அவரே எப்படி ஐஓவா இருப்பாரு, அவரே எப்படி கம்ப்ளைண்ட் எடுப்பாரு எனக்கு தெரியல. அது இருக்கட்டும். அவங்க நீதியரசர் சொன்னது வந்து இந்த அதற்கு முன்னாடி நடந்த சம்பவம். இந்த சம்பவம் வந்து ஒரு துயரம், இதுல பஸ்ஸுக்கு தொடர்படுத்த முடியாது. அதற்கு முன்னாடி வந்து போனா நம்ம ஒரு வீடியோ பாக்குறோம், அதே ஊருக்கு வர்ற வழியில வந்து பைக்கு கீழே வந்து ஒடிஞ்சு போறாரு. அது வந்திருக்காரு, கேஷுவாலிட்டி தான் ஆன மாதிரி தெரியல, ஏதோ காய மாதிரி தான் நான் கேள்விப்படுறேன். அதுல யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போது கம்ப்ளைண்ட் வராத போது நம்ம எப்படி சோமோட்டவா இருக்க முடியுமா எனக்கு தெரியல. ஒண்ணு இந்த ஒரு விஷயம் தவிர இந்த விஷயத்திலே வழக்கு போடுறதுக்கான முகாந்திரம் ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. மற்ற விஷயங்கள் எல்லாமே நீதிமன்றம் சொல்லுது, அதெல்லாம் அதீதம் நினைக்கிறேன், அதெல்லாம் எக்ஸஸ் நினைக்கிறேன். பட் நீதிமன்றம் நியாயம் இருக்கிறதா பாக்கலையா? அதெல்லாம் தலைமை பண்பு பத்தி எல்லாம் ஒரு ஆளை ஒரு விஷயத்தை தீர்மானிக்கணும். ஒவ்வொரு தலைவரும் விமர்சிக்கலாம். தலைமை பண்பு இல்லாம தலைவர்கள் செயல்பட்டதா ஒவ்வொரு தலைவருக்கும் சொல்லலாம், ஒவ்வொரு தலைவருக்கும் சொல்லலாம். அது வந்து அது நம்ம நீதிமன்றங்களுடைய கேஸ், அவ்வளவுதான். நான் இந்த நேரத்துல இவருக்கு தலைமை பண்பு இருக்கா இல்லையா, அது பிரேயர் இல்ல, அது ப்ளீ இல்ல, அது வந்து சப்ஜெக்ட் இல்ல. அப்போ வந்து நீதிமன்றங்கள் சொல்ல பல வார்த்தைகள் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. அங்க தேவையில்லை. நம்ம வந்து அவங்க செஞ்ச சரியா சிபிஐ விசாரணை வேணுமா வேண்டாம், பெயில் வேணும், கொடுக்க முடியுமா முடியாதா, இதுக்கு வந்து ஒரு எஸ்ஓபி போடணும், அவ்வளவுதான். அந்த இடத்துல சரி, நம்ம நாளைக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து புதுசா பண்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. எக்ஸிக்யூட் பண்ணாதான் பிரச்சனை. எக்ஸிக்யூட் பண்ண அது எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்கு போகணும், என்ன வந்துடும், எவ்வளவு எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உள்ளரங்க கூட்டம் நடத்துறதுக்கு நீங்க பெர்மிஷன் கேளுங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க. மைக் வலிக்க கூடாது, கூம்பு வைக்க கூடாது, எல்லாமே இருக்குது. அது ஏன்பா எக்ஸிக்யூட் பண்ணலான்னு கேட்காம புதுசா வரையறங்க திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஆரம்பிச்சு போட்டு டிவில பார்க்கும்போது எனக்கே ஒரு கோவம் வந்ததுன்னு அவர் சொல்ற கருத்துக்கள்ல நீதிமன்றங்கள் கோவப்படக்கூடாது. எனக்கே கோவம் வருதுங்க. நீதிமன்றங்கள் உணர்ச்சப்படக்கூடாதுங்க. நீதிபதிக்கே நீதிமன்றம் நான் அறிவுரை எல்லாம் பண்ணுங்கள. நீதிமன்றங்களுக்கு உணர்ச்சி கிடையாதுங்க. எமோஷனலா டீல் பண்ண முடியுமா நீதிமன்றங்கள்? நீங்க சொல்லுங்க. நான் இங்க கோபம் ஆயிட்டேன், இங்க சந்தோஷம் ஆயிட்டேன், இவர் என் சொந்தக்காரர், இவர் எதிரி, என்னுடைய வேற ஜாதி, அப்படி பண்ண முடியுமா? நீதிமன்றங்கள் உணர்ச்சி கிடையாது, காவல்துறைக்கு உணர்ச்சி கிடையாது. அவர்கள் சட்டம் மட்டும் தான் பார்க்கணும். அவர்கள் முன்னாடி என்ன டேபிள் வைக்கப்படுதோ பார்க்கணும்.